மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. லாஸ்ட் 2 மந்தோட சேல்ஸு பர்ச்சேஸோட ஃபுல் டீடைல்ஸு எனக்கு வந்திருக்கணும். அதுக்கு அக்கவுண்ட் செக்ஷன்ல அகிலா இன்னைக்கு இந்த லீவ் எக்ஸ்கியூஸ் எல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. என்னாச்சு பிரதீபனா? ஓ சமலி சாரி, இங்கே அக்கௌண்ட்ஸில் சில மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி தான் சுனிதாட்ட கேட்டுட்ருக்கேன். ஓகே கேரி ஆன், நான் சொல்கிற மாதிரி செய்யணும். சமிலி, டெய்லி லட்சக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி தான் இது. இங்கே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுற அக்கௌண்ட் செக்ஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. நான் இப்போ ரஃபாக பார்த்ததுனால தான் பெரிய தப்பை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சமிலி, நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா? இருக்கு, அக்கௌண்ட்ஸ் தானே, அது என்னென்ன நோட் பண்ணாலே போதும். அகிலா நாளைக்கு வரும்போது சரி பண்ணிடுவாங்க. அகிலா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைன்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க, அகிலா எல்லா வேலையிலையும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, பொறுப்பாகவும் இருக்காங்க. வேலையில் பொறுப்பாக இருக்கிறாள் தான் இப்படி அடிக்கடி லீவ் போடுவாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் மேடம், 2 மாசத்தோட டீடைல்ஸ் இருக்கு. இவர்கிட்ட கொடுங்க. சுனிதா நீங்க போங்க. ஓகே சார். நான் தான் சொன்னேன்ல, மிஸ்டேக் இருக்கு. அகிலா வந்து டக்குன்னு கிளியர் பண்ண சொல்லு. என்கிட்ட சொல்லிட்டு தான் லீவ் எடுத்திருக்காங்க. அவ வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்படி பிரச்சனை இருக்கிறவங்கள நம்ம வேற செக்ஷனுக்கு மாத்திரணும். அது மட்டும் இல்லாம அக்கௌண்ட்ஸ்ல அவங்க இருக்கவே கூடாது. பிரதீப் அண்ணா, அதை நம்ம நல்லா யோசிச்சு பண்ணலாம். இப்போ நீங்க எது சொன்னாலும் என் தலையில ஏறாது. உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போகணுமா? நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. இருந்தாலும் நான் ஒரு டைம் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் பேசலாம். சரி. ரகு இப்ப கான்ட்ராக்டர்னு என் புருஷன் சொன்னாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஏதோ ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சிருக்கேன். வாங்கின இடத்துல இருந்து 1-2 இடம் விற்காம போனப்போ அதுல தான் ஒரு பில்டிங் கட்டினேன். அதுலயே லாக் ஆயிட்டேன். இப்போ நம்ம நாட்டில் வரியெல்லாம் போட்டதுனால நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கேன். என் புருஷனுக்கு கோவெல்லாம் போய் இன்னைக்கு தான் வேலைக்கு போயிருக்காரு. இதோ அவரே வந்துட்டாரு. பணம் இங்கதான் இருக்கு, அதனாலதான் உன்னை இங்க வர சொன்னேன். உட்காரு. இல்ல முதலாளி, இருக்கட்டும். இப்ப நீதான்ப்பா என்னை விட பெரிய முதலாளி. பழைய மரியாதையெல்லாம் வேண்டாம், உட்காரு. இது அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸோட காப்பி. புஷ்பலதா மகன் தாஸோட பேர்ல மனப்பூர்வமா எழுதி கொடுத்தது. நிறைய பேர் இதை வாங்க முயற்சி பண்றாங்க. நீங்கிறதுனால தான் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டினேன். அதிகம் பப்ளிசிட்டி பண்ண வேணும்னு நான் சொன்னதும் அதுக்காக தான். அந்த இடத்துக்கு SBIல 20 லட்ச ரூபா லோன் இருக்கு.
சொல்ல போனா அதை அடைக்கிறதுக்காக தான் தாஸ் இந்த இடத்த விற்க போறாரு. அந்த ஆள் வெளியூர்ல இருந்துகிட்டு இந்த இடத்த வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு தாஸ் ஃபோன் பண்ணாரா? ஃபோன் பண்ணாரு. அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஓகே ஆகாததுனால பணத்தை ரகு கிட்ட கொடுத்தா போதும்னு சொன்னாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி? தாஸ் வெள்ளிக்கிழமை வராரு, அன்னைக்கு வச்சுக்கலான்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த 20 லட்ச ரூபா பேங்க்ல கொடுத்தா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் தான் கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளையும் அன்னைக்கே நம்ம முடிச்சிடலாம். நேத்து நான் உங்ககிட்ட ஒரு பொட்டி கொடுத்தேன்ல, அதை போய் எடுத்துட்டு வா. இந்த இடம் தாஸோட பேர்ல இருக்கிறதுனால அந்த ஆளோட பேர்ல ரசீது கொடுத்துருக்கணும்ல. ஒரிஜினல் எல்லாம் பேங்க்ல இருக்கு. சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து பொறுப்பு சான்றிதழ நாம வாங்கலாம். எல்லா ஒரிஜினலையும் நாம நேர்ல போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுனா போதும். இப்போ நீங்க கொடுக்குற இந்த தொகை, அட்வான்ஸா கொடுக்குற 20 லட்ச ரூபாய்க்கு நான் பொறுப்பு. இந்தா 20 லட்ச ரூபா இருக்கு, எண்ணி பாத்துக்க. நீங்க எண்ணினதுக்கு அப்புறம் நான் எண்ணவே மாட்டேன். அந்த அளவுக்கு சரியா இருக்கும்ல. சரி, நம்ம வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தாஸ் கால் பண்ணுவார். சரி சார், நான் கிளம்புறேன். சாரதாக்கா, நான் வரேன். சரி. பிரீத்தியும் சூரஜையும், சாரி சூரஜ் இப்போ இங்கே இல்லைல்ல? இந்த கஷ்டமான சூழ்நிலை கண்டிப்பாக மாறும் சார். அக்கா, பிரீத்தியை நான் கண்டிப்பாக கேட்டேன்னு சொல்லுங்க. அப்போ நான் கிளம்புறேன். சரி. இவனுக்கு அந்த பழைய பாசமும் அன்பும் அப்படியே இருக்குல்லங்க. சில பேருக்கு பணம் வந்துட்டா ஆளே மாறி போயிடுவாங்க. ஆனா இவன் மாறாம அப்படியே இருக்கான். பேக்ல வைக்க மாட்டியா என்ன? ஒண்ணுமே இல்ல. தள்ளிப்படி. பணத்தை நான் ஒன்னும் கிச்சன்ல மறைச்சு வைக்கல. எடி, இங்க திங்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, குடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. எப்படி நான் இங்க வாழ முடியும்? இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி. நீ வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தா வீட்டுக்கு தேவையான செலவை யாரடி பண்ணுவாங்க? நீங்க ஓடி ஆடி நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலல்ல. இனிமே குடும்பத்தை நீங்க தான் பாத்துக்கணும். நான் போய் கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு வேலை ரெடியா இருக்கானே, அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நான் வேலைக்கு போறத பிடிக்கலன்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. பொண்டாட்டியோட செலவுல வாழ்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு. அப்படி தென்னாவட்டா பேசுற நீங்க செலவுக்கு பணத்தை கொடுங்க. என்னடி என்ன கடுப்பாத்திரியா? என்னுடைய வேலை போயிடுச்சு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. வேற வேலை கிடைக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகும். அது வரைக்கும் பட்னியா கிடக்க முடியுமா சொல்லு? வேண்டாம். அப்புறம் நாம இங்க இருந்து போயிடலாம். எங்க? மொளவு காட்டுக்கு. எங்க? மொளவு காட்டுல உங்க வீட்டுக்கு போயிடலான்னு சொல்றேன். அந்த நரகத்துக்கு நீ வரமாட்டேன்னு தாண்டி இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்த. இப்ப திடீர்னு எப்படி மாறின? இப்போ இங்க வாழ்றது எனக்கு நரகமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு யார் கண்ணிலுமே படாம மறைஞ்சு வளர்றதுக்கு சரியான இடம் தான் மொளவு காடு. யாரும் தேடி வர மாட்டாங்க. ஏண்டி, நீ எவனையாவது கொன்னுட்டியா என்ன மறைஞ்சு வாழ்றதுக்கு? கொன்னுட்டு நாயே மறைஞ்சு வாழணும், பிடி கொடுத்தா போதாதா? நம்ம மொளவு காட்டுக்கு போலாம். முடிஞ்சா இன்னைக்கு.
முன்னாடி நாம ரொம்பவே கேவலப்பட்டுட்டோங்க. கல்யாணத்தை நிறுத்தலான்னு நீங்க என்கிட்ட சொன்னப்போ நான் இதை சத்தியமா எதிர்பார்க்கல. இனிமே அவன் முகத்துல எப்படி முழிக்கிறது? நாளைக்கு அவன் தான் போறான்ல. அப்படி நிம்மதியா நம்மளால இருக்க முடியுமா? பொண்ணு நல்லா இல்லைன்னு ஜெயா சொன்னதா நாம சொன்னா அதுவே போதும். என்ன இருந்தாலும் தெரிஞ்சே நம்மள மனோஜ் குழியில கொண்டு போய் போடல. அவனுக்கு ஹரி மேல நிறைய பாசம் இருக்கு. அவனோட பாசம் அதிகமா இருக்கிறது தான் பல பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. அதுல பாதி விஷயம் ஜெயா ஏற்படுத்துறதுதான். இதுக்கப்புறம் நாம சம்மதிச்சாலும் இல்லனாலும் ஹரி அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். நாம அதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். நாம ஏதாவது சொல்ல போய் ஹரி நம்ம கையை விட்டுட்டு போயிட போறான். இதுக்கப்புறம் நாம அவன் இஷ்டப்படியே செய்யலாங்க. அதுதான் நமக்கும் நல்லது. ஆமா, வசியம். அவ சாருக்கு வசியம் பண்ணிருக்கா. The number you have called is busy. Please call after some time. சேகரம் மாமா வாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு தாமா வந்தேன். நீ சீக்கிரமா கிளம்பிட்டேன்னு வேலைக்காரி என்கிட்ட சொன்ன. சூரஜ் சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. எங்க போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஃபோன் பண்ணா ஃபோன் பிஸியாவே இருக்கு. அவ எப்பவுமே பிஸியா இருக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இருக்குல்ல. நான் எதுக்கு வந்தேன்னா, இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் படி நம்ம கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷனை புதுப்பிக்கணும். அதுக்கு நீ சில டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடணும். ஷூ, இது எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமான்னு எனக்கு இப்ப தோணுது. ஏய், மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்தலாமாமா? கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. இதையே நினைச்சிட்டு இருந்தா நிம்மதி கிடைக்குமா? உன் கூட நான் இருக்க, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பாரு, நீ இன்னைக்கு இதுக்கெல்லாம் சைன் பண்ணி கொடுத்தாகணும். பிரதீப் நான் கொண்டு போறேன்னு தான் சொன்னா. அவ பிஸியா இருக்கிறதுனால சில நேரத்துல மறந்துடுவான். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடும்போது நம்பிக்கையான ஒரு ஆள் இருந்தாதான் ரொம்ப நல்லது. இந்த இதுல எல்லா இடத்துலயுமே கையெழுத்து போடுமா? இங்க, அப்புறம் இங்க. அட, படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுமா? சேகரன் மாமா, நீங்க படிச்சு பார்த்துட்டீங்கல்ல, அது போதும். இல்ல, பிரதீப் இங்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிறான்ல? பார்த்துட்டு இருக்காரு. அவன் என்கிட்ட சொன்னா, இங்க இருக்கிற அக்கவுண்ட்ஸ்ல ஏதோ குழப்பம் இருக்குன்னு அவன் சொன்னான். எல்லா அக்கவுண்ட்ஸ்லயும் நீ ஒரு கண்ணு வச்சிருக்கணும். யாரையுமே கண்ணை மூடிட்டு நம்பாத. நீ சரியா கவனிக்கலன்னா நஷ்டம் தான் வரும். பணத்தோட விஷயத்திலும் சரி, நட்போட விஷயத்திலும் சரி. இது பார், உன் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்புறம் அந்த பொண்ணு இருக்கல்ல, மீரா, அவளோட விஷயத்துல நாம உடனே ஒரு முடிவு எடுத்துடலாம்.
வாமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? அதனால தானே இப்ப வந்திருக்கேன். மாமா எங்க? தூங்கிட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போலியாமா? போயிட்டு வந்தேன்னு தான் கிட்ட சொன்னாரு. நேத்துல ரொம்ப காய்ச்சலா இருந்தது. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ரூம்ல தான் இருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, அவர் நம்ம முகத்துக்காக தான் எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி அவர் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. உண்மையிலேயே அவர் ரொம்ப வருத்தமா தான் இருக்காரு. மாமா எப்பப்பா வந்த? இப்பதான் வந்தோம். நீங்க படுங்க, பரவாயில்ல, படுங்க. பரவாயில்லப்பா. அப்பா ஏன்பா என்னாச்சு? வரும்போது சொல்லிட்டாமா இந்த காய்ச்சல் வரும். வீட்லயே இருந்தா சரியாகாது. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். நான் ஏற்கனவே போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டேன். மருந்து கொடுத்துருக்காரு. ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும்மா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சிச்சுவேஷன் வீட்ல இருக்கிறது இல்ல. கஷ்டமா இருக்குன்னு நீங்க போகாம இருக்காதீங்க. நான் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. 2 நாள் போச்சுன்னா உடம்பு வலியும் காய்ச்சலும் சரியாயிடும்பா. நான் ஒரு 2 நாள் இங்க இருக்க வந்தேன். உங்க உடம்பு எப்போ சரியாகுதோ நான் அப்பதான் போவேன். அதுக்கு மகேஸ்வரி அம்மா சம்மதிப்பாங்களா? அம்மா மாமாவை பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. நானும் நாளைக்கு தான் போவேன். நீ இங்க இருக்கிறது நல்லதுப்பா. சாரதா, இவங்க சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. ஏதாவது வாங்க வேண்டி இருந்துச்சுன்னா பங்கில் சுதீஷ்க்கு ஃபோன் பண்ணு. எங்களை நீங்க வரவேற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நீங்க நல்லா தூங்குங்க, எல்லாம் சரியாயிடும். நாங்க இங்க தானே இருக்கோம். முடியாம இருக்கும்போது தான் யாராவது இங்க இருக்க மாட்டாங்களான்னு தோணும்பா. நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். நீங்க எந்த டென்ஷனும் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஆர்கே கிட்ட சொல்லுங்க. உண்மையிலேயே மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இப்படி 3வது மனுஷங்க மாதிரி ஏங்க இவரை பிரிச்சு பேசுறீங்க? இவர் நம்ம மாப்பிள்ள தானே. இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தா அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நீ என் பக்கத்துல இருக்காதம்மா. இந்த காய்ச்சல் உனக்கும் வந்துடும். இந்த நேரத்துல உனக்கு அது பிரச்சனையா போயிடும். சாரதா, அவளை கூட்டிட்டு போ. சரிங்க, நீ வாமா. சூரஜ்கிட்ட நான் சொல்லட்டுமா? வேண்டாம். எதுக்கு மாமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அவன் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் என்னை பத்தின விஷயங்களை அவனுக்கு தெரியப்படுத்தவும் வேண்டாம், அவன் இன்வால்வ் ஆகவும் வேண்டாம். வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது எத்தனையும் தூக்கிட்டு போகணுமா? நமக்கு வரவேற்பு கொடுப்பாங்க, நம்ம ஒன்றும் அங்கே போகலையே. அங்கேருந்து அடிச்சு துரத்துனாங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும்ல. அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே எவனும் நம்ம வீட்டில இருந்து அடிச்சு துரத்த மாட்டானுங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வீட்டை உடைச்சிட்டோன்னு சொல்லிட்டு கூட நம்ம மேலே கேஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கேஸ்? நாங்க போனதுக்கு அப்புறம் கேஸ் கொடுத்தவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எங்கேயாவது போகணுங்கிறப்பதான் எவனாவது வீட்டுக்கு வந்து பெல் அடிச்சிட்டு இருப்பான். நீ போய் யாருன்னு பாரு. வாடகை கேட்டு வந்த புரோக்கரு இல்ல பேலன்ஸ் கேட்டு வந்த ஆட்டோக்காரன் அப்படி எவனாவது வந்திருந்தானா நான் இங்க இல்லைன்னு சொல்லிடு. வந்தது போலீஸா இருந்தா? யாரா இருந்தாலும் நான் இங்க இல்ல. போதுமா? போய் பாரு. இப்போ 2-3 நாளாவே கடை பக்கமே வரலையே. எதுவுமே தேவைப்படல.
நான் நினைச்ச கடையை மாத்திட்டீங்கன்னு. சில பேர் இருக்காங்க, ஒரு கடையில கடன் அதிகமானதுக்கு அப்புறம் வேற கடைக்கு போயிடுவாங்க. கொடுக்கற பணம் எல்லாமே சரியா என் கையில இருக்கு, தந்துட்டு தான் போவேன். ஐயோ, பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு போயிடுவீங்கன்னு சொல்லல. நான் வந்தது பணத்தை கேட்கறதுக்காக இல்ல. நீங்க இங்க குடி வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. உங்க புருஷனுக்கு முடியாம கிடைக்கும் போது என்னால வர முடியல. எந்திரிச்சு நடக்கும்போது தான் வரணும்னு நினைச்சேன். முதல்ல ஒரு ஆள் வீட்டுக்கு வரப்போ இப்படிதான் வெளியே நிக்க வச்சு பேசுவீங்களா? உள்ள போய் பேசலாம்ல. வேணும் இங்க இல்ல. எங்க போயிருக்காரு? வெளியே போயிருக்காரு. இனிமே மத்தியானத்துக்கு மேல கடை திறந்தா போதும். வேணும் வரட்டும், பார்த்துட்டே போறேன். அவர் வரத்துக்கு லேட் ஆகும். லேட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கலாமே. நல்ல வசதியான வீடு தான். பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொன்னது உங்களுக்கு வசதியா போச்சு. இங்க வந்து உட்காருங்க. அண்ணா, இங்க இருந்து போறீங்களா? நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னைக்கே கொடுத்துறேன். எனக்கு அந்த பணமே வேணாம். இப்ப பிரச்சனை முடிஞ்சதுல. உங்களோட நிலைமை எனக்கு தெரியும். இப்போ 2200 ரூபான்னு இருக்கிறது உங்களுக்கு பெரிய தொகை தான். அதை நான் வேண்டான்னு விட்டு கொடுத்துட்றேன். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இவ்வளவு பணத்தை நான் வேண்டான்னு சொன்னது நான் எதோ எதிர்பார்க்கறேன்னு ஒன்றும் இல்லை. என் மனசாட்சிப்படி நான் நடந்துக்கிறேன். நீங்க அவ்வளவு நஷ்டத்தை ஏத்துக்காதீங்க. நான் பணத்தை கொடுத்துறேன். நான் வேணான்னு சொல்லிட்டேன்ல. இப்போ நீங்க கடன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கலாமே. அது மட்டும் இல்லாம பணம் இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கஷ்டத்தை புரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.